வாங்க வாங்க சார், நம்ம கிட்ட புதுசா ஒரு மாடல் இருக்கு. இது மாதிரி வேற யார்கிட்டயும் இல்ல. சார், இந்த லாக்கெட்டு இப்பதான் மார்க்கெட்டுக்கு புதுசா வந்திருக்கு. உங்க பையன் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன், உடனே உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல தெரியுங்க. பாருங்க, நீங்களே பாருங்க. இது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் நான் செக் பண்ணிக்கிறேன். சிண்டுக்கண்ணா, கொஞ்சம் அந்த பக்கம் பாரு. அங்க அந்த பேங்க. அடடா, எல்லாமே ரெக்கார்டு கூட ஆகுமா? சிண்டுக்கண்ணா, அங்கேயே பாரு. அந்த பேங்க் ராபர்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்ட்ட கொடுத்துடலாம். சார், அந்த திருடங்களை மட்டும் ரெக்கார்ட் பண்ணாதீங்க சார். ஏய், யாரா ரெக்கார்ட் பண்றது? நில்லு. இல்லைங்க, நான் ரெக்கார்ட் பண்ணல. அங்க ஒருத்தர் போறாரு பாத்தீங்களா, அவர் தான் பண்ணாரு. அவரோட பையனோட கழுத்துல என்னோட கேமரா உள்ள லாக்கெட் இருக்கு சார். அதுக்கு காசு கூட கொடுக்காம ஓடிட்டான் சார். போறான் பாருங்க. போலீஸ், கொஞ்சம் வேதா சிட்டி பேங்க் கிட்ட உடனே வாங்க. பேங்க கொள்ளை அடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் என்ன துரத்திக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ், என் பையனை எப்படியாவது போலீஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. ரவுடிங்க என்ன துரத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் இங்க இருக்கிற ஒருத்தன் கையில இருக்காண்டா. கேமரா அந்த பையன் லாக்கெட்ல தான் இருக்கு. அவனை பிடிக்கடா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது வாங்க, காப்பாத்துங்க. ஏன் இந்த குழந்தைய விட்டு? அங்கிள், ஒழுங்கா எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா வேற மாதிரி ஆயிடும். இந்த பண்டி யாருன்னு உனக்கு சரியா தெரியலல்ல? நீ சின்ன பையன் தானே. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. லட்டு சிங் வந்துட்டேன். யாருப்பா எனக்கு போன் பண்ணது? நேரம் கடத்தாம விஷயத்தை என்னன்னு சொல்லு. திருட்டா வழிபறியா என்னன்னு சொல்லுங்க, ஒரு கை பாத்தடலாம். லட்டு சிங் சார், சில ரவுடிங்க வந்து இந்த குழந்தைய கடத்த பார்த்தாங்க சார். ஒரு ஆள் இந்த பக்கம் வேகமா ஓடி வந்தாரு. அப்புறம் இந்த குழந்தைய என் கையில கொடுத்துட்டு ஓடி போயிட்டாரு. அவரை ரவுடி பசங்க புடிச்சு வேன்ல ஏத்திட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த ரவுடிங்க வந்து குழந்தைய கடத்த பார்த்தாங்க. நம்ம சிவா தான் காப்பாத்துனா. தேங்க்யூ சிவா. வழக்கம் போல நீ யாருன்னு காமிச்சிட்ட. இப்ப இந்த லட்டு சிங் யாருன்னு இந்த உலகமே பார்க்க போகுது. இந்த குழந்தைய பத்திரமா கொண்டு போய் அவங்க அப்பா கையில ஒப்படைக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கங்கிறதே கிடையாது. சாப்பாடும் சாப்பிட மாட்டேன், பச்சை தண்ணியும் பல்லுல படாது. சார் 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 சார், ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு பேசுறீங்க. சோடா வாங்கிட்டு வரட்டுமா சார்? அது வரைக்கும் இந்த குழந்தை என் கையில தான் பத்திரமா இருக்கும். அவங்க அப்பா இங்க வர வரைக்கும் நான் இந்த குழந்தைய பாத்துக்கிறேன். ஓகே லட்டு சிங் சார், நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. கேமரா ரொம்ப நல்லா இருக்கு. லைவ் டெலிகாஸ்ட் வேற பண்ணிக்கிட்டு இருக்கு.
வெரி குட். என்ன விடுங்க. எப்படியாவது அந்த லட்டு சிங் சார் வந்து உங்க எல்லாரையும் புடிச்சிட்டு போயிடுவாரு. ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கா. கேமராவை பத்தி லட்டு சிங்க்கு எப்படி சொல்லுவா? லட்டு சிங்க் இந்த கேமராவை பத்தி தெரியற வரைக்கும் நாம எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா இருக்கலாம். இப்போ ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த கேமராவை நம்ம எப்படி கொண்டு வரது? அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இந்த குழந்தை லட்டு சிங் கைக்கு எப்படி போனான்னு சொல்லுங்க. பாஸ், திடீர்னு இன்னொரு சின்ன பையன் வந்தான். என்ன ஒரு 9-10 வயசு இருக்கும். ஆனா எங்களை போட்டு அவன் பெரட்டி எடுத்துட்டான். கேப் விடாம அடிச்சான் பாஸ். ஒருத்தனை விடாம எத்தனை பேர் போனாலும் அடிச்சான் பாஸ். கடைசியில நாங்க ஓடி வர வேண்டியதாயிடுச்சு. ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. கண்டெய்னர் பாயோட பெரிய கெடுத்துருவீங்க போல இருக்கு. எனக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கோபம் வராது. அப்படி வந்ததுன்னா கோபம் குறையவே குறையாது. புரிஞ்சுக்கோ. எப்படியாவது அந்த குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்தே ஆகணும். சீக்கிரம். கண்ணா, இங்க அமைதியா உக்காந்துக்கிட்டு அந்த டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பியா? மாமா போய் குளிச்சுட்டு உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். அது வரைக்கும் டிவி பாரு. ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன சிகப்பு கலர் டவலை கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற கலர்ல டவலே இல்லையா? யாரியா நீ? எங்கயா இருக்க? அது எப்படியா உனக்கு தெரியும்? இங்க என்னையா நடக்குது? நான் தூண்லயும் இருப்பேன், போன்லயும் இருப்பேன். நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும், தும்முனாலும் தெரியும். ஒழுங்கா அந்த குழந்தைய கொண்டு வந்து பக்கத்துல இருக்கிற மலை கிட்ட விட்டுட்டு போயிடு. இல்லனா நம்ம பண்ணது தப்புன்னு வாழ்க்கை முழுக்க கவலைப்படும். ஐயோ, யாரியா நீ? ஏன்யா என்ன இப்படி மிரட்டிக்கிட்டே இருக்க? ஏய், யாரா அவன்? நான் கட்டி இருக்கிறது சிவப்பு டவல் தாங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? கண்ணா, நான் இப்போ உனக்கு ஒரு அருமையான கதைய சொல்ல போறேன். கேட்டுட்டு தூங்கணும். ஓ, புரியுது புரியுது புரியுது. உனக்கு போயம் வேணுமா? போயம். ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் ஆஃப் த ஹில். அதுக்கப்புறம் என்னது? என்னமோ வருமே. போன் வருது. என்ன இன்ஸ்பெக்டர், ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா போயம்லாம் படிக்கிறது இல்லையா? யோ, உனக்கு எப்படியா இதெல்லாம் தெரியும்? சிவா, யாரோ என் வீட்டுக்குள்ள பூந்து என்ன ஆட்டி படைக்கிறான்ப்பா. நான் என்னெல்லாம் பண்றேனோ அதை அவன் அப்படியே சொல்றான்ப்பா. ஒருவேளை பேயா இருப்பானோ? எதுக்கு நீ உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வா சிவா. வேணாம், நீ வர வேணாம், நானே அங்க வரேன். சிவா, நீ கொஞ்ச நேரத்துக்கு இந்த பையனை உன் கையிலே வச்சிருப்பா. சொல்றதை கேளுப்பா. நான் என்னென்ன பண்றேனோ உடனே அந்த ஆள் கரெக்டா சொல்றான்ப்பா. ஒருவேளை இதெல்லாம் பேய் வேலையான்னு தோணுது. நீ இந்த குழந்தைய பத்திரமா வச்சுக்கப்பா. இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கலான்னு பார்த்தா என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் போல இருக்கே சிவா. ஓகே சிவா, பாய், டேக் கேர். உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணிடாத. லட்டு சிங் சார் ஏன் இப்படி பயப்படுறாரு? அவர் சொல்ற மாதிரி பேய் இருக்க வாய்ப்பில்ல. அப்போ கண்டிப்பா ஏலியனே தான்ப்பா. இந்த பையன் கண்டிப்பா ஏலியன் சம்பந்தப்பட்ட பையன் தான் போல இருக்கு. இது ஏலியனோட வேலையும் இல்ல, எந்த பேயோட வேலையும் இல்ல. யாரோ ஒருத்தனுக்கு இந்த பையன் கண்டிப்பா தேவை. ஏன் தேவை அதைத்தான் நாம இப்ப தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா அப்போ இந்த பையன் இங்கதான் இருக்காங்கிற விஷயம் அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தேவா, நீ இவனை கூப்பிட்டுட்டு இங்க இருந்தே பார்க்குக்கு போ. நான் தூரத்துல இருந்து உங்களை வாட்ச் பண்றேன். நிச்சயமா இவனை கடத்த வரலாம் இல்லையா? ஓகே சிவா. விடு.